ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிகப்பரிசி மாவு பணியாரம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ: சிகப்பரிசி மாவு, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன். ஒரு கப் சிகப்பரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், 1 கப் தண்ணி. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இந்த மாரி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கலாம். நீங்கள் இதை பேன் கேக்காக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தோசை கல்லில் ஊற்றி. இப்போ நம்ம ஒரு குழியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு.